السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே இன்று நேற்றைய தொடரின் சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். நேற்று நாம் ரமதானிலே பிரயாணிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகையை பற்றி நாங்கள் சில விவரங்களை பார்த்தோம். அதிலே முக்கியமான இரு விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு விரும்புகின்றோம். முதலாவது, ரமதானிலே நாங்கள் சொன்னோம், சிரமம் ஏற்பட்டால், சிரமமாக இருந்தால் அதனை நாங்கள் விடுவது சிறந்தது. தாங்கிக் கொள்ள முடியாத சிரமம் ஏற்பட்டால் விடுவது கட்டாயம், நோன்பை விடுவது கட்டாயம். அவ்வாறு நோன்பு பிடிப்பது, தாங்கிக் கொள்ள முடியாத சிரமத்தோடு நோன்பை பிடித்து ஏதாவது ஆபத்துக்களை தேடிக்கொள்வது தடை செய்யப்பட்டது, பாவமான காரியம் என்பதை நாங்கள் பார்த்தோம். சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆர்வக்கோளாறிலே சிரமப்பட்டு இந்த நோன்பை நோட்பார்கள். உதாரணமாக, உம்ராவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள், ரமதான் மாதத்திலே உம்ராவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் நோன்பை நோற்றுக்கொண்டு உம்ரா செய்யக்கூடிய நேரத்திலே அது மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். குறிப்பாக கோடை காலங்களிலே சன நெரிசலிலே நோன்பு பிடித்துக் கொண்டு உம்ரா செய்வது என்பது ஒரு சிரமமான ஒரு காரியம். சிலர் ஆர்வக்கோளாறினால் உம்ரா செய்யக்கூடிய நிலைமையில் எப்படி நோன்பை விடலாம் என்று சிந்திப்பார்கள். இதன் காரணமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தந்த சலுகையை நாங்கள் பயன்படுத்தாமல் தவிர்ப்பது முதலாவது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், எங்களுக்கு அந்த உம்ராவுடைய கடமையை சரியான முறையிலே செய்ய முடியாமல் சென்றுவிடும். அதே போலதான், ஏதாவது ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம், பிரயாணம் செல்லும்போது ஏதாவது முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் பொறுப்பாக இருந்தால், நோன்பை நோற்றுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை சரியான முறையிலே எங்களால் ஒழுங்குபடுத்த முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை, இப்படி ஏதாவது எங்களுடைய அந்த பிரயாணத்தில் வரக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக எங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால், அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த சலுகையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இஸ்லாம் தீவிரத்திற்கும் அலட்சியத்திற்கும் இடைப்பட்ட மார்க்கம். மிகவும் சிரமப்பட்டு வழக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் பொதுபோக்காக இந்த வழக்கங்களில் இருப்பதும் கூடாது. இரண்டையும் சமநிலையாக பேணக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே அந்த அடிப்படையில் குறிப்பாக இந்த உம்ராவுடைய கடமை என்பது மிகவும் முக்கியமான ஒரு கடமை. மிகவும் சிரமப்பட்டு தூர இடங்களிலே இருந்து பெரும் இலட்சங்களை செலவழித்து நாங்கள் செல்லக்கூடிய ஒரு பயணம். எனவே அந்த கடமையை சரியான முறையிலே நாங்கள் செய்வதிலே தான் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கடமையை நாங்கள் சரியான முறையிலே செய்வதிலே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நோன்பையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வக்கோளாறினால் கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், அந்த உம்ராவுடைய அந்த கடமையை சரியான முறையிலே எங்களால் செய்ய முடியாமல் செல்கிறது. நோன்பு என்ற காலத்தில் அவசரமாக உம்ராவை முடித்துவிட்டு நாங்கள் வருவதற்கு முயற்சிக்கிறோம். அல்லது அதிலே ஓத வேண்டிய ஓதுகளை ஓதாமல், கேட்க வேண்டிய துவாக்களை நாம் கேட்காமல், எப்படியாவது நாம் அவசரமாக முடித்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் அதனை ஏனோ தானோ என்று செய்து விடுகிறோம். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பிரயாணத்திலே தந்திருக்கக்கூடிய அந்த சலுகையை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பிரயாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சொன்னோம், ஊரினுடைய எல்லையில இருந்து 80 கிலோமீட்டர்கள் உள்ள பயணத்திலே நாங்கள் நோன்பை விடலாம், அதே போல தொழுகைகளை சுருக்கலாம் என்பதாக சொன்னோம். அதே நேரத்தில் அந்த பிரயாணத்திலே நாங்கள் 3 நாட்கள் ஒரு இடத்திலே தங்கியிருந்தால், அந்த நேரத்தில் 3 நாட்கள் இடத்திலே சென்று தங்கிவிட்டு வருவதாக நாங்கள் முடிவு செய்தால், அந்த நேரத்திலும் எங்களுக்கு அந்த 3 நாட்களுக்கும் என்ன செய்யலாம், நாங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது தேவை இருந்தால். அதே போல தொழுகையை சுருக்குவதற்கும் அனுமதி இருக்கிறது. தொழுகையை சுருக்குவது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் பிரயாணத்தில். ஆனால் 3 நாட்களை விட அதிகமாக இதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. எத்தனை நாள் என்பது, அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றனவா அல்லது இல்லையா, இருந்தால் அது எத்தனை நாட்கள் என்பதிலே பல கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. பொதுவாக எங்களுக்கு பரிச்சயமான 3 நாட்கள், சில அறிஞருடைய கருத்துப்படி, இமாம் ஷாஃபி, அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்துப்படி 3 நாட்கள்
அடிப்படை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 3 நாட்களுக்கு அதிகமாக நாங்கள் ஒரு இடத்திலே தங்குவதாக முடிவெடுத்தால், நாங்கள் செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த நாட்களை தவிர்த்து தங்கியிருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் அதிலே எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் நோன்பை விடலாம், அந்த பிரயாணத்துக்குரிய சலுகைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த 3 நாட்களை விட அதிகமாக நாங்கள் தங்குவதற்கு முடிவெடுத்தால் எங்களால் என்ன செய்ய முடியாது, அந்த சலுகைகளை பயன்படுத்த முடியாது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், 4-5 நாட்கள் அல்லது ஒரு 7-8 நாட்கள் தங்குவதாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட 3 நாட்களும் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது தானே என்று அந்த கட்டத்திலே, அந்த காலத்திலே, அந்த 3 நாட்களிலே அந்த சலுகையை பயன்படுத்த முனைகிறார்கள். ஆனால் அது தவறு. நாங்கள் முடிவெடுத்ததிலே இருந்து, நாங்கள் அந்த 3 நாட்களை விட அதிகமாக தங்குவதாக முடிவெடுத்ததிலே இருந்து நாங்கள் பிரயாணிகள் என்ற சட்டம் இல்லாமல் போய்விடுகிறது. நாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றடைந்து எப்பொழுது நாங்கள் முடிவெடுக்கிறோமோ 3 நாட்களை விட அதிகமாக தங்குவதாக, அப்பொழுதிலிருந்து அந்த சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு இல்லாமல் சென்றுவிடும். மாற்றமாக 3 நாட்களுக்கு பிறகுதான் நாங்கள் சலுகைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 184வது வசனத்திலே, அதன் தொடரிலே நாங்கள் கடைசியாக பார்த்தோம், நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருப்பவர், அதே நேரத்தில் அலாசபரின் பிரயாணத்திலே இருப்பவர் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொன்னோம், பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில். அப்படி என்றால் நாங்கள் பிரயாணத்திலே பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலே மாத்திரமா நோன்பை விடலாம் என்றால் இல்லை. ஏற்கனவே சொன்னது போல ஒரு 3 நாட்கள் ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், தங்கிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் பிரயாணிகளாகத்தான் கருதப்படுவோம். தங்கி இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் நாங்கள் பிரயாணிகளாகத்தான் கருதப்படுவோம். ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்கிறோம் ஒரு வேலையை முடிப்பதற்காக. அந்த வேலையை முடிப்பதற்கு 2-3 நாட்கள் செல்கின்றன. நாங்கள் ஒரு ஹோட்டலிலோ அல்லது வேறொரு இடத்திலோ நாங்கள் தங்கி இருக்கின்றோம். அப்படி தங்கி இருந்தாலும் நாங்கள் பிரயாணிகள் தான். அந்த 3 நாட்களுக்கு உட்பட்ட காலத்திலே அந்த குறிப்பிட்ட தூரம் இருக்கும் பொழுது நாங்கள் பிரயாணிகளாகத்தான் கருதப்படுவோம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த சலுகைகளை சரியான முறையிலே புரிந்து தேவையான நேரத்திலே பயன்படுத்தி இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அந்த சலுகைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.